அண்மைச் செய்தி. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை குறித்து தமிழ்நாடு அரசு டிஜிபியிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் தமிழ்நாடு அரசு டிஜிபியிடம் விளக்கம் கேட்டு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸை பிறப்பித்திருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை குறித்து தமிழ்நாடு அரசு டிஜிபியிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கடந்த வெள்ளிக்கிழமை பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு டிஜிபியும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் வழங்கியிருக்கின்றது. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தை பொறுத்தவரை பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் பட்டியல் சமூகத்திற்கு எதிராக ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிய வந்தால் அவர்கள் தாமாக முன்வந்து அது தொடர்பாக அரசிடமிருந்து விளக்கங்களை கேட்டு பெறுவார்கள். அதன் அடிப்படையில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டாலும் அந்த கொலை தொடர்பாக குறிப்பிட்ட மாநில அரசும் காவல்துறையும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அந்த ஆணையம் அவர்கள் தரப்பிலிருந்து நோட்டீஸ் வழங்குவார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு விளக்கம் கேட்டு தமிழக காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தற்பொழுது இந்த நோட்டீஸை வழங்கியிருக்கின்றது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம். கடந்த 5ஆம் தேதி இரவு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அதன் பிறகு குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு தற்பொழுது கொலையாளிகள் 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக ஊடகங்கள் மூலம் கிடைக்கப்பெற்ற தகவலை அடிப்படையாக வைத்து தற்பொழுது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதன்படி தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளரும் தமிழ்நாடு டிஜிபியும் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது.